ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு ரொம்பவே சீரியஸான விமான விபத்தை பற்றி தாங்க பேச போகிறேன். இந்த வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரஷ்யாவில் இருக்கிற அமூருங்கிற பகுதியில் தான் இந்த விமானம் விபத்துக்குள்ளாயிருக்குங்க. அங்காரா ஏர்லைன்ஸ் நடத்துகிற சோவியத் காலத்துலேருந்தே பயன்பாட்டில் இருக்கிற ஆண்டனோ AN-24 விமானம் தான் விபத்துக்குள்ளாயிருக்கு. ஸோ இந்த விமானம் எப்படி விபத்துக்குள்ளாயிருக்கிறத பார்க்கலாம். AN-24ங்கிறது பழைய டைப் விமானம். இந்த ரஷ்யாவிலேருந்து சைபீரியா பகுதியிலேருந்து அப்போ தான் புறப்பட்டிருக்குங்க. இது வழக்கமாக பறந்துட்டு இருக்கும்போது எந்த ஒரு மெக்கானிக்கல் பிரச்சனையோ வானிலையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் தான் இருந்துச்சு. ஆனால் அந்த விமானம் டைண்டாங்கிற ஒரு சிறிய நகரத்துக்கு நெருங்கும்போது தான் திடீர்னு அதோட பறக்கிற சக்தியை இழந்துருச்சுங்க. பைலட்டும் எவ்வளவோ எமர்ஜென்சி லேண்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஆனால் இது மெக்கானிக்கல் பிரச்சனையா இல்லை வேறு ஏதாவது சிக்கல்கள் இருந்துச்சா அப்படிங்கிறது இன்னும் தெரிய வரல. ஆனால் அந்த நேரத்தில் விமானம் திடீர்னு ரேடார்லேருந்து காணாமல் போயிடுச்சு, தொடர்பு துண்டிக்கப்பட்டுருச்சு. அதனால் விமானம் விபத்துக்குள்ளாயிருக்குங்கிறத அச்சம் ரஷ்ய அதிகாரிகளுக்கு ஏற்பட்டிருக்குங்க. டைண்டாங்கிற ஒரு டென்ஸான ஃபாரஸ்ட். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி லேண்டிங் பண்ணுனா ரொம்பவே ஆபத்தான விஷயம். சில மணி நேரத்துக்கு அப்புறம் தான் ரஷ்யாவோட அதிகாரிகளுக்கே தெரிய வந்துச்சு, இது தொலைதூர பகுதியில் எமர்ஜென்சியாக லேண்ட் பண்ணும்போது விபத்துக்குள்ளாயிருக்கிறதுங்கிறதே. ஸோ இது நடந்தது ரொம்பவே கடினமான இடம். அதனால் மீட்பு குழுக்கெலாம் போகிறதுக்கு ரொம்பவே கஷ்டம். சில மணி நேரத்துக்கு அப்புறம் தான் ஹெலிகாப்டர்ஸும் அதுக்கப்புறம் மருத்துவ உதவியும் போயிருக்கு. ஸோ இந்த விமானம் பற்றி சொல்ல போகணுன்னா AN-24 1950லேயே சோவியத் காலத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு பழைய வகை விமானம். இந்த விமானம் தொலைதூர பகுதிக்கு போகிறதுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா இந்த விமானம் புதுசாக இருந்தால் ரொம்பவே பணம் தேவைப்படும், ஏன்னா பராமரிக்கிறதுக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த விமானம் கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு முன்னாடி உருவாக்கப்பட்டது. 50 வருஷம் பழசு. ஸோ இதோட சேஃப்டி என்ன அப்படிங்கிறது மக்கள் மத்தியில் ரொம்பவே கேள்விக்குறியாகுது. இந்த விமானம் கடினமான நிலப்பரப்பில் தரையிறங்கக்கூடியதுனால இது அப்படியே இன்னும் ரஷ்யா வச்சுருக்காங்க. ஸோ இது பழசாகிறத பற்றி அவங்களுக்கு கவலையே இல்லை. ரஷ்ய அரசும் ரொம்பவே விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. ஏன் இது என்ஜின் கோளாறா இல்லை பைலட்டில் தான் ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறது பிளாக் பாக்ஸ் வந்தால் மட்டும்தான் நமக்கு தெரிய வரும். ஸோ பழைய விமானங்களை பயன்படுத்துறதுனால ஏற்படுற ஆபத்தை நம்ம பார்த்துட்டே தான் இருக்கோம். ஏன் இப்போ கூட நம்ம நிறைய இதை இந்தியாவில் கூட பார்த்துருக்கோம். ரஷ்யா என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பழைய விமானங்களை தவிர்த்துட்டு புதிய விமானங்களை பயன்படுத்தணும். மெயின்டெனன்ஸ் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட விருப்பமும். ஸோ பழைய விமானங்களை தவிர்த்துட்டு நம்ம சேஃப்டியை தான் முக்கியமாக பார்க்கணும். ஸோ மேலும் தகவல்களை பற்றி இந்த சேனலை கண்டிப்பாக பாருங்கள். ஸோ உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத இந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பழைய விமானங்களை யூஸ் பண்ணுறது நல்லதா, இல்லை ஏதாவது மாற்றம் வரணுமா, இது மாற்றத்துக்கான நேரமா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.